ஸ்டார் சில்வா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோன்னா, நம்ம விவசாயி குமரேசன் மாமா இருக்கார்ல, அவர் வந்துட்டு வாழைப்பூவை பற்றி இன்றைக்கி நம்மளுக்கு சொல்ல போகிறாரு. அவர் 2-3 நாளாக நம்ம வீடியோ எடுக்க வராதனால இன்றைக்கி வந்துட்டு அவர் சொல்ல போகிறாரு. அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கங்கம்மா. வணக்கம். வணக்கம் மச்சான். இன்றைக்கி வந்துட்டு இந்த வாழை மரத்தை பற்றி சொல்கிறேன்னு இருக்கீங்க, வாழைப்பூ மரத்தை பற்றி. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாமா, நம்ம நேயர்கள் அனைவருக்கும். இருக்கட்டும் மச்சான். மச்சான், இது வந்து சாதாரண வாழை மரம்னு அலட்சியமாக இருக்கானா, அதேமாரி தாருன்னு தான் இருக்குது. ஆமாங்கம்மா. வேஸ்ட்டு தான் நினச்சி தூக்கி போட்டாதீங்க. ஏன்னா இதை வந்து வரும் மச்சான், பூவுங்களாம்மா. ஆமாம், இந்த இலையை எடுத்துட்டு இதை பறித்து இது ஒரு இது இருக்கும், எடுத்து போட்டு இதை வணக்கி சாப்பிடுங்க. சரிங்கம்மா. வணக்கி சாப்பிட்டிங்கன்னா இதில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது. என்னென்னா இந்த கிட்னியில் இருக்க கல், இது வந்து துவர்ப்பு மச்சான். எப்படி இனிப்பு, காரம், புளிப்பு, இந்த மாதிரி இதில் வந்து துவர்ப்பும் ஒரு மனிதர்களுக்கு முக்கியமான சத்து தான். ஆமாம். இதை சாதாரணமாக விட்டுறாதீங்க, இதை வணக்கி சாப்பிடுங்க. வணக்கி சாப்பிட்டு அதே மாதிரி பழம், இந்த தார் முடிஞ்ச உடனே, பழம் பழுத்த உடனே, ஆமாம், பழம் பழுத்த உடனே இதையும் வேஸ்ட் பண்ண வேணும். இந்த தண்டு ஒரு வெள்ளை தண்டு இருக்கும், அந்த தண்டை வந்து வணக்கி அது வந்து நார் சத்து இருக்குது நம்மளுக்கு, அதையும் வணக்கி சாப்பிடுங்க. அதுவும் வந்து கிட்னி, கல் அடைப்பு எல்லாமே நீக்கிறோம். சரிங்க. அதே மாதிரி இதையும் எடுத்துட்டு அடுத்தது பாருங்க, இந்த மரத்தை அடியோட வெட்டிட்டு குழி மாரி நோண்டிட்டோம்னா அதில் தண்ணி ஊறி மேலே வரும். அப்படிங்களாம்மா? ஆமாம், அந்த தண்ணி காலையிலே வெறும் வயிற்றுலேயே ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு அப்படியே தெளிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்னென்ன பிரச்சனை, சுத்தமாக கிட்னி பிரச்சனை உங்களுக்கு வராது. கிட்னியில் கல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், இதை டாக்டரே நிறைய அதை தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி டெய்லியுமே தண்ணி ஊறும் மச்சான், கிணத்துல ஊற மாதிரி ஊறி வரும். அதை பறித்து விடணும், குழி மாதிரி. சரிங்கம்மா. ஒரு வாழைத்தார மரத்தை வீட்லேயும் ஒரு மரம் அப்படியே உற்பத்தி பண்ணி சரிங்க. கேட்டுக்கிறேன். சரிங்க மாமா, நன்றிங்க மாமா. அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. நன்றி மச்சான்.